இன்னைக்கு இந்த காப்பு நம்ம கையில் இருக்குன்னா அதுக்கு தமிழ் சினிமாவில் 2 பேர் தாங்க காரணம். ஒன்று ட்ரெண்டிங் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அண்ட் ஆல் டைம் ட்ரெண்டிங் டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன். என்னங்கடா ரொம்ப நேரமா ஃபாலோ பண்றீங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸ்கெட்சா அவர் படத்துல வர்ற ஒவ்வொன்றத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ற அளவுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே வச்சிருக்காருங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம பக்கத்து இண்டஸ்ட்ரிக்கு போய் ஒரு படம் பண்ணியிருக்காருங்க. நம்ம மம்முக்காவோட ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படத்தை பார்க்காம இருக்கலாமா? ஸோ வாங்க, வெல்கம் டு ஒய்வி ஸ்டுடியோஸ். நான் உங்கள் வெங்கி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார், உங்க கையில இருக்கிற காப்பு மட்டும் கொடுக்குறீங்களா? 3, 2, 1. സർ, എന്തെങ്കിലും പ്രശ്നം ഉണ്ടാവുമോ? അയാൾ വയലൻ്റായി നമ്മളെ ഉപദ്രവിക്കാൻ വല്ലതും വന്നാ? മമ്മൂട്ടി കമ്പനിയാ മാക്സിമം അവർ നമ്മളെ അറ്റാക്ക് ചെയ്യാൻ പറ്റും. ഫസ്റ്റ് മൂവ്മെന്റ് ഏകദേശം സംതിങ് റെഡി. നെഞ്ചിന്റെ കീഴെ ഒരു പഞ്ച് വാള് കുനിയും, ഇങ്ങനെ വളയും. ഒട്ടുകൊണ്ടൊരു ചാമ്പ് പൊന്തി വരും. 2 കൈയും പിടിച്ച് ചെവിക്കിട്ടു, കണ്ണിൽ പൊന്നി വെച്ച് പറക്കും. ഒരു റൈറ്റ് പഞ്ച്, അപ്പർ കട്ട്, ഒരു 70+ யாராவது நம்ம வாங்கிங்களா? മനസ്സിലായ? ദർഭുക മ്യൂസിക്. ഓക്കേ, അതേ ടീം ഫോളോ പண்றாங்க. ഇതുപോലെയൊക്കെയാണോ? അവർ വെറും ഗുണ്ടകളല്ലേടാ. ഫൈറ്റ് സയന്റിഫിക് ആയിട്ട് പഠിച്ചിട്ടില്ല. അത് മാത്രമല്ല, സർപ്രൈസ് ആയിരുന്നു. അങ്ങനെ ഞാൻ മാനേജ് ചെയ്തു. யாருக்கு வெயிட் பண்றாங்க? നിനക്ക് ഹാൻഡിൽ ചെയ്യാനും லேடிஸ் பர்ஸ். ஐயோ, இது செம்ம ட்விஸ்டா இருக்குது. இதுக்கோ வெயிட் பண்ற மாதிரில இருக்குது. ஐயோ, நானும் பெருசா எதிர்பார்த்தேன் செம்மையா இருக்க போகுதுன்னு. ஆனா தலைவர் வந்து இந்த லோக்கலுக்கு இறங்கிருக்காங்க. அது செம்மையா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது அப்படியே நம்ம கொண்டு வந்திருக்கு. இன்னொன்று ஒன்று சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, இன்னைக்கு புஷ்பா படம் ரிலீஸ் ஆயிருக்குது. நம்ம இந்தியா ஃபுல்லுமே செம்ம ரீச்சோட செம்ம ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு காலையில் FTFS, அதுவும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தெலுங்கானா, அதாவது ஆந்திரா சைடுன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணும், அதாவது ஒரு அம்மா, ஒரு மதர் அண்ட் சன், ஒரு அம்மாவும் பையனும் கூட்ட நெரிசல்ல இறந்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு அவமானம் இதுங்க. இது வந்து ஒரு அடிப்படையான அறிவுங்க. ஒரு படத்தை வந்து முத நாள் தான் பார்க்கணும்னு ஒரு கட்டாயம் இல்லை. எந்த ஒரு நடிகரும் தன்னோட படத்தை நீ முத நாள் தான் வந்து பார்க்கணும்னு சொல்லலை. படத்தில் உள்ள தேட்டரும் உங்களுக்கு 100 நாள் ஓட்ட ரெடியா இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த முத காட்சி பார்த்தா தான் உங்களுக்கு படம் பார்த்த மாதிரி இருக்குமா? ஓடிடில பார்க்குறவங்க எல்லாம் ஃபேன்ஸோட இல்லையா? வெறி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பட் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. அதுவும் இத்தனைக்கும் இது ஒரு வீக் டேஸ்ல ஒரு வளர்ற பையனோட தன்னோட அம்மா போயிருக்குது. மிகவே சோகமா இருக்குதுங்க, ரொம்பவே சோகமா இருக்குது. ஏன் வேற டைமே எடுக்கல? உங்களுக்கு ஒரு சண்டே ஃப்ரீயா கிடைக்கலாம், ஒரு கூட்ட நெரிசல் இல்லாத தியேட்டருக்கு ஒரு பொறுமையா போய்க்கலாம். ஏன் காலையில தான் போடணுமா? இது காலையிலேயே மிட் நைட் நடந்ததில்ல. இது வந்து எனக்கு படிக்கும்போது அவ்வளோ ஏன்டா இப்படி, ஏன் அப்படி என்ன படம் பார்க்கணும்? அதாவது நீங்க உங்களுக்கு பிடிக்கும், அல்லு அர்ஜுன் பிடிக்கும், எந்த ஒரு ஆக்டர்னாலும் உங்களுக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தை நீங்க பார்த்தா மட்டும் போதும், முத நாள் தான் பார்க்கணும்னு தேவை கிடையாது. சரி, அல்லு அர்ஜுன் வந்திருக்காரு, அந்த தேட்டர் எனக்கு சரியா தெரியல, சத்யம் தேட்டர், 7 தேட்டர்னு எதாவது நினைக்கிறேன், அதுவான்னு தெரியல. பட் ஏதோ ஒரு தேட்டரு கண்டிப்பா. ஆனால் அது வந்து நான் அந்த ஆந்திரா சைடு தான். ஸோ எதுக்குங்க, கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்களை. வீடியோ பார்க்குறவங்களும் இருக்கட்டுமே, நீங்க ஒரு வீடியோ, ஒரு படமோ, ஒரு வீடியோவோ, ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான பசங்க, அதாவது என்டர்டைன்மெண்ட்டோட முடிச்சுக்கணும். அதை வந்து பர்சனலா அது ஒரு ஏதோ ஒன்று இது இருந்தால் தான் வாழ்க்கை நகரும், அடுத்த செகண்ட் நகரும்னு ஒண்ணுமே இல்லை. ஸோ அப்படிங்கும் போது அதை வந்து லிமிட்டோட வச்சுக்கிறது தான் நல்லதுங்க. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போவோம். கௌதம் வாசுதேவனோட டைரக்ஷன், மம்முக்காவோட ஆக்டிங், மம்முக்காவோட லுக்கை பார்த்துருப்பீங்க. மனுஷன் 70+ சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு லுக்கு மிரட்டிருக்காருங்க.
எப்படிதாங்க கண்ட்ரோல் பண்றாங்க? நம்மளாம் இப்பவே இப்படி இருக்கிறோம், அவர் 70% எப்படி இருக்காரு பாருங்க. அண்ட் ஆல்சோ சுரேஷ் கோபி பையன் நினைக்கிறாரு, ஒரு லீட் ரோல்ல கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரை வந்து நான் சரியா ஃபேஸ் அவர் அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல, பட் அவர் ஒரு லுக் ஓப்பனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, செம்மையா இருந்துச்சுங்க. சரி, ஓகே, கண்டிப்பா இதையும் நம்ம தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ புஷ்பா 2வும் தியேட்டர்ல போயே பாருங்க, பொறுமையா பாருங்க. டைம் இருந்தாலும் 1 வீக் கழிச்சு கூட போங்க, யாரையும் உங்களை கம்பல் பண்ண போறதில்ல. சரி, ஓகே, இதே மாதிரி விஷயம் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். until then bye. Thanks. Love you. Forever.